அண்ணன் கொல்லநேயில் பாலகிருஷ்ணன் அவர்கள் நாட்டுத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தவர். முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு மனோகரன் அவர்களுக்கு எரிச்சி முத்துக்குமார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். இந்த ஆண்டின் கலைஞர் மதிப்புக்குரிய திரு லோகநாத் அவர்களுக்கு ஆரத்தேவன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். எங்களுடைய மூத்த முன்னோடி திரு கனகராஜ் அவர்களுக்கு திரு அண்ணன் பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு அண்ணன் மாறன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். இந்த இனிய நிகழ்வுகளை மதிப்புக்குரிய நாட்டுத் தலைவர்கள் துவக்கி வைப்பார்கள். இன்று அம்பாளின் காப்புக்களின் திருநாள் வைகாசி 1ஆம் தேதி காப்போடு எழுதி மூர்த்தக்காலனுக்கு வைகாசி 3ஆம் தேதி காப்பு கட்டிய திருவிழா ஆரம்பம் ஆகியது. அம்பாளின் திருவிழா மிக சிறந்த முறையிலே 1ஆம் நாள் காப்பு கட்டும் விழா மிக சிறந்த முறையிலே நடந்தேறியது. கோயித்துவாள் அம்பாள் தொண்டர்களால் கலை நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு அம்பாள் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். அதைத் தொடர்ந்து 2ஆம் நாள் மண்டாபடி போற்றக்குடி கிராமத்தர்களால் மிகவும் சிறந்த முறையிலே வான வேடிக்கை இரவில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலை வரை வான வேடிக்கையும் நிகழ்ச்சிகளும் 5 ஸ்டார் ஹோட்டல் நடப்பது போல மிக அழகாக நடத்தி அவர்கள் மண்டாபடியை நிறைவு செய்தார்கள். அவர்களுக்கும் அம்பாள் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று அம்பாளை மீண்டும் பிரார்த்திக்கின்றேன். 3ஆம் நாள் திருவிழா தாண்டாணி கிராமத்தர்களால் மிகவும் அமைதியான முறையிலே நடந்தேறியது. அவர்களுக்கும் அம்பாள் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். 4ஆம் நாள் திருவிழா ஆவணத்தாம்பட்டை கிராமத்தர்களால் வான வேடிக்கையுடன் அடுத்த நாள் காலை சிற்றுண்டியுடன் மிக சிறந்த முறையிலே அவர்கள் திருவிழாவை நடத்தினார்கள். அவர்களுக்கும் அம்பாள் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். நான் கூறி வருவதற்கு காரணம் இன்றுதான் இந்த மேடையிலே ஏறுகின்றேன் என்ற காரணத்தினால் இந்த மேடையை எல்லோருக்கும் நன்றி சொல்லுவதற்காக 6ஆம் நாள் திருவிழா பழையாமலை கிராமத்தர்களால் நடத்தப்பட்டது. அது அமைதியான முறையிலே திருவிழா நடந்தேறியது. அவர்களுக்கு அம்பாள் நல்ல வழியை கமித்து ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அம்பாளை நோக்கி வர வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். 7ஆம் நாள் திருவிழா மரமடைக்கு கிராமத்தார்களால் வான வேடிக்கைகளுடன் மிக சிறந்த முறையிலே அவர்கள் நடத்தினார்கள். அவர்களுக்கும் அம்பாள் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து 8ஆம் நாள் திருவிழா எரக்கலக்கோட்டை ராஜேந்திரபுரம் கிராமத்தார்களால் மிகவும் சிறந்த முறையிலே அவர்கள் திருவிழாவை நடத்தினார்கள். அவர்கள்
தேரில் அந்த சாமியை வைக்கும் வரை அவர்கள் திருவிழாவை நடத்தினார்கள். அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் வழங்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து தேர் மிகவும் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை முன்பின் நடத்திய இந்த ஆண்டின் தலைகாரர் திரு லோகநாதன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே முழு ஈடுபாடுடன் அந்த திருவிழாக்களை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு அம்பாள் எல்லா வளமும் வழங்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். அடுத்த நாள் தீர்த்தம் அம்பாள் மக்கள் இல்லத்திலே தீர்த்தவாரிக்கு சென்று பிறகு பங்களித்தது. அதன் அடுத்த நாள் சலவை தொழிலாளர்களால் விழா நடைபெற்றது. நேற்று அதன் பின்பு தெப்பத் திருவிழாவும் மிகவும் அழகான முறையிலே கூட்ட வெள்ளத்திலே அம்பாள் நிறுந்து சென்று தெப்பத் திருவிழா நடைபெற்றது. அத்தனை திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை கிராமத்து மக்களையும் அத்தனை இளைஞர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் என் சார்பிலும் ஊர் மக்கள் சார்பிலும் அம்பாளின் அருள் வேண்டி உங்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சவுதி வாழ் அம்பாள் தொண்டர்களால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டிலே இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சவுதி வாழ் அம்பாள் தொண்டர்களுக்கு எல்லா நலமும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இவ்வளவு சிறப்பாக இந்த விழாக்கள் நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் அறநிலைத்துறை நண்பர்களுக்கும் ஹோம் கார்ட், ஃபயர் சர்வீஸ், ரெவென்யூ, இடஒதுக்கீடு எல்லா துறையை சேர்ந்த அத்தனை அலுவலர்களுக்கும் என் சார்பிலும் ஊர் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அம்பாள் அத்தனை பேருக்கும் எல்லா வளமும் வழங்க வேண்டும் என்று மீண்டும் அம்பாளை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.